பெந்தெகோஸ்தே என்றால் அர்த்தம் என்ன? இன்றைக்கு செய்தி த பிளிஸ் ஆஃப் த பென்டிகாஸ்ட், பெந்தெகோஸ்தேவின் ஆசீர்வாதங்கள், த பிளிஸ் ஆஃப் த பென்டிகாஸ்ட். இயேசு பிறந்த நாள், அதை கொண்டாடுகிறோம். இயேசு பிறந்த நாள். அதை தொடர்ந்து 8ஆம் நாள் ஜனவரி 1ஆம் தேதி கொண்டாடுகிறோம். நம்மள அநேகர் இப்படி நினைப்பது உண்டு, மாசப்பருப்பு வருஷப்பருப்புன்னு. அதுக்காக மாத்திரம் கிடையாது. அன்னைக்கு இயேசுக்கு பேர் வைத்த நாள். 25ஆம் தேதி இயேசு பிறந்தாரு. 8ஆம் நாளில் என்ன செய்தாங்க? அவருக்கு பேர் வச்சாங்க. எனவே நம்ம வருஷப்பொறுப்பில் வருஷப்பொறுப்புக்காக மட்டும் கர்த்தரை ஆராதிக்கிறது இல்லை, எதையும் கூட நம்ம நினைச்சாகணும். அன்னைக்கு அவர் பேர் வச்ச நாள். அவர் சிலுவையில் அறையப்பட்ட நாள், குட் ஃப்ரைடே, அதை நினைவு கூறுகிறோம். அவர் உயிர்த்தெழுந்த நாள், ஈஸ்டர், அதை கொண்டாடுகிறோம். அதே போல அவர் உயிரோடு எழுந்ததிலிருந்து 50வது நாள் இந்த பெந்தெகோஸ்தே நாள். ஒரு உயிர்த்தெழுந்ததிலிருந்து எத்தனை நாள்? 50வது நாள். அதான் பெந்தெகோஸ்தே நாள். அதை பற்றி உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். வாட் இஸ் பென்டிகாஸ்ட்? பெந்தெகோஸ்தே என்றால் அர்த்தம் என்ன? பெந்தெகோஸ்தே என்றால் அர்த்தம் என்ன? கிரேக்க மொழியில பென்டிகோஸ்டோஸ் என்று பெயர். நம்ம தமிழில் பெந்தெகோஸ்தேன்னு சொல்றோம் இல்லை, அதுக்கு கிரேக்க மொழியில என்ன பெயர்? பென்டிகோஸ்டோஸ். பென்டிகோஸ்டோஸ் என்றால் 50வது நாள் என்றுதான் அர்த்தம். அதற்கு பெரிய அர்த்தம் எல்லாம் ஒன்றும் கிடையாது. த 50th டே. பென்டிகோஸ்டோஸ் என்று சொன்னால் 50வது நாள். லேவியராகமம் 23ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் தமது ஜனத்திற்கு 8 பண்டிகைகளை கொடுத்தார். God gave the people of Israel 8 festivals, 8 பண்டிகைகளை கொடுத்தார். அதில் ஒரு பண்டிகை வாராந்திர பண்டிகை, வீக்லி ஃபெஸ்டிவல். அதுதான் இப்போ வாரம் கர்த்தரை ஆராதிக்கிறோம் இல்லையா? இது ஒரு பண்டிகை, இது வாராந்திர பண்டிகை. அது அல்லாமல் 7 பண்டிகைகள் உண்டு. அது எல்லாம் ஆனுவல் ஃபெஸ்டிவல்ஸ், வருடந்தோறும் கொண்டாடுற பண்டிகை. இப்போ அந்த பண்டிகை வரிசையை இப்போ சொல்வதற்கெல்லாம் நேரம் இல்லை, நீங்கள் பிறகு படித்து பார்க்கணும், நீங்கள் பைபிளை படிக்கணும். லேவியராகமம் 23ஆம் அதிகாரத்தில் இந்த 8 பண்டிகையும் வரிசையாக சொல்லப்பட்டிருக்கும். அதில் ஒரு பண்டிகை தான் பெந்தெகோஸ்தே பண்டிகை. அது எப்போ வருது? அப்படின்னா, முதற் பலன்களின் பண்டிகை என்று ஒன்று உண்டு. அந்த 7 பண்டிகையிலே ஒரு பண்டிகை என்ன பண்டிகை? முதற் பலன்களின் பண்டிகை. முதற் பலன்களின் பண்டிகை என்றால் பொருள் என்ன? நீங்கள் வயல் வச்சிருந்தீங்க, ஒரு மாந்தோப்பு, ஒரு ஆப்பிள் தோட்டம், ஒரு காய்கறி தோட்டம், ஏதோ வச்சிருந்தீங்க. அதில் முதல்ல வர கனி, அல்லது நெல் விதைச்சிருந்தீங்க, கோதுமை போட்டிருந்தீங்க, அதில் முதல்ல ஒரு கதிர்கட்டு, அதை எடுத்துட்டு தேவ சமூகத்தில் காணிக்கையா வைக்கிறது. அதுக்கு பேர் முதற் பலன். இந்த முதற் பலன்களுக்குன்னு ஒரு பண்டிகை வச்சுட்டார் ஆண்டவர். அதுக்கு பேர் முதற் பலன்களின் பண்டிகை, the feast of first fruits. உங்க லைஃப்ல ஆண்டவர் உங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் கொடுத்தாலும் அதில் முதல்ல ஒன்று கொண்டு யாருக்கு கொடுக்கறது? கர்த்தருக்கு கொடுக்கறது. அதான் அதுக்கு அடையாளம், முதற் பலன்களின் பண்டிகை. இந்த முதற் பலன்களின் பண்டிகையிலிருந்து 50 நாள் எண்ணணும். 49 நாள் எண்ணி 50ஆம் நாள், அதுதான் இந்த பண்டிகை. இது என்ன பண்டிகை? முழு அறுப்பையும் அறுத்துறது. முதற் பலன்கள் பண்டிகையில என் விளைச்சல்ல விளைஞ்ச முதல் கட்டை கொண்டு தேவ சமூகத்தில் வச்சேன். அது முதற் பலன்களின் பண்டிகை. இப்ப அறுவடை எல்லாம் முடிச்சுட்டேன், எல்லாத்தையும் அறுத்துட்டேன். 10 மூட்டை 20 மூட்டை நெல் அறுத்துட்டேன். இது அறுத்த பிற்பாடு 50வது நாளில என்ன பண்டிகை வச்சிருக்கிறார் ஆண்டவர்? அறுவடை பண்டிகை. அதுக்கு பேரு 50ஆம் நாள் பண்டிகை. அந்த 50ஆம் நாள் பண்டிகை தான் என்னன்னு சொல்றாங்க? பெந்தெகோஸ்தே பண்டிகை. பெந்தெகோஸ்தே என்றால் பொருள் என்ன? 50வது நாள். கிரேக்க மொழியில பென்டிகோஸ்டோஸ் என்றால் 50வது என்று அர்த்தம்.
சரி, அது எப்படி இப்படி பெந்தகோஸ்தே சபைன்னு பேர் வச்சு 50ஆம் நாள் உண்டான சபைன்னு பேரா? அப்படி அல்ல அதுக்கு அர்த்தம். பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு நிகழ்ச்சியும் புதிய ஏற்பாட்டில் இயேசுக்கு அடையாளமாக இருக்கிறது. அதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளணும். 1 கொரிந்தியர் 15:23. உயிரோடு நிறைய பேர் எழுந்திருக்கிறாங்களாம். ஆனா முதல்ல உயிரோடு எழுந்தவர் யாரு தானா? இயேசுதானா? உங்களுக்கு சில ஆட்களுக்கு வேற கேள்வி வரணும். நியாயமா பைபிளை படிச்சிருந்தா வரணும். எலியா உயிரோடு ஒரு ஆள் எழுப்பினானே, எலிசா உயிரோட எழுப்பினானே, லாசரு உயிரோடு எழுந்தானே. நீங்க இவரை போய் முதல்ல உயிர் தெழுந்துன்னு சொல்றீங்களே அப்படின்னு கேட்பீங்க. அவங்க எல்லாம் மறுபடியும் செத்து போயிட்டாங்க. அவங்க எல்லாம் மறுபடியும் லாசரு எழுந்தாரு. எழுந்தப்ப எதே உடம்புல தான் இருந்தாரு. அதே என்ன நோயா அவருக்கு தெரியாது. டிங்கு ஜுரத்தில் செத்தாரோ டைபாய்டில் செத்தாரோ தெரியாது. அந்த உடம்புல வந்தார். இயேசுவின் உயிர்த்தெழுதல் அப்படி அல்ல. இயேசுவின் உயிர்த்தெழுதல் மகிமையின் உயிர்த்தெழுதல், குளோரியஸ் ரெசரக்ஷன். எனவே இயேசு மறுபடியும் சாக முடியாது, சாக தேவையும் இல்லை. ஏன்? என்ன உயிர்த்தெழுதல் பெற்றுட்டாரு? மகிமையின் உயிர்த்தெழுதல். மற்றவங்க உயிரோடு எழுந்தவங்க மறுபடியும் செத்து போயிட்டாங்க. எனவே உயிர்த்தெழுதல்ல முதற் பலன் யாருதான்? இயேசுதான். அப்போ இந்த முதற் பலன்களின் பண்டிகை என்பது எதை குறிக்கிறது? இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறிக்கிறது. விளங்குச்சா விளங்கலையா? முதற் பலன்களின் பண்டிகை என்று பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டிருப்பது புதிய ஏற்பாட்டிலே எதை குறிக்கும்? இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறிக்கும். இந்த காரியம் விளங்கிச்சா? ஓகே. அப்ப முதற் பலன்களின் பண்டிகைக்கு பிற்பாடு 50 நாள் கழிச்சு வர பண்டிகை தான் 50ஆம் நாள் பண்டிகை இல்லையா? அன்னைக்குதான் பரிசுத்தாவி வந்து இறங்கிட்டாரு. விளங்குதா உங்களுக்கு? அப்போ முதற் பலன்களின் பண்டிகை இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறிக்கும். இந்த 50ஆம் நாள் பண்டிகை எதை குறிக்கும்? பரிசுத்தாவி ஊற்றப்பட்டதை குறிக்கும். ஏன்? அப்போஸ்தலர் 2:1 கரெக்டா இயேசு உயிர்த்தெழுந்த 50ஆவது நாள் யார் வந்து இறங்குறா? பரிசுத்தாவி வந்து இறங்குறார். எப்படி கரோலைட் ஆகுது பாருங்களேன். முதற் பலன் பண்டிகைக்கு முடிஞ்சு 50ஆவது நாள் என்ன பண்டிகை கொண்டாடணும்? அறுவடை பண்டிகை கொண்டாடணும். 50ஆம் நாள் பண்டிகை கொண்டாடணும். இயேசு உயிர்த்தெழுந்ததிலிருந்து 50ஆவது நாள் என்ன வந்து இறங்கிட்டாரு? பரிசுத்தாவி வந்து இறங்கிட்டாரு. எனவேதான் பெந்தெகோஸ்தே என்று சொன்னால் எதை குறிக்கும்? பரிசுத்த ஆவியை குறிக்கும். ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அப்ப நம்ம சபைகளுக்கெல்லாம் பெந்தெகோஸ்தே சபைன்னு பேர் வச்சிருக்கிறோம். இப்ப விளங்குதா? காரணம் என்னன்னு, பரிசுத்த ஆவியை நம்பி பரிசுத்த ஆவியை பெற்று பரிசுத்த ஆவிக்குள்ளே நடத்தப்படுகிற சபைகளுக்கு தான் என்னன்னு பேரு? சொல்ல மாட்டீங்களே, உங்க சபை பத்தி நீங்களே சொல்ல மாட்டீங்க. நல்ல தைரியமா சொல்லுங்களேன். என்ன சபை? ஏன்? நாங்க பரிசுத்த ஆவியை நம்புறோம், பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறோம். எங்கள் சபைகள் எதனால் நடத்தப்படுது? பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுது. சரி, அப்ப வேற மெயின் லைன் டினாமினேஷன் பரிசுத்த ஆவி இல்லையா? அவங்களுக்கெல்லாம் அதெல்லாம் வராதா? அப்படியெல்லாம் என்கிட்ட கேள்வி கேட்கக்கூடாது. ஒரு நல்ல உதாரணம் சொல்லுவேன். நம்ம ஃபாதர் பெர்கமன்ஸ் அவர்கள் கத்தோலிக்க திருச்சபையில பங்கு தந்தையா இருந்தார், சாத்தரசன் பட்டியல. அவருடைய நண்பர் திருவாளர் கஸ்பார் அவர்கள் இன்றைக்கு நல்ல தற்செயலா வந்திருக்கிறார். அதற்காக கர்த்தரை சோதரிக்கிறேன். சாத்தரசன் பட்டியலே அவர் தந்தை பங்கு தந்தையா இருக்கிறப்ப ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தாவி பெற்றுட்டார். பரிசுத்தாவி பெற்றுட்டு பரிசுத்தாவி கூட்டம் எல்லாம் வைப்பார். வெள்ளிக்கிழமை தோறும், செவ்வாய்க்கிழமை தோறும், புதன்கிழமை எதாவது ஒரு கூட்டம் வச்சு மக்களை வர சொல்லி பரிசுத்தாவி பெற்றுக்க கையை தட்டி பாட்டு பாடி டான்ஸ் எல்லாம் போடு அப்படின்னு சொல்லி கொண்டு வரார். இவர் நினைக்கிறாரு கத்தோலிக்க சபையில ஒரு எழுப்புதல் என்ன பண்ணலாம், கொண்டு வரலாம், தேவன் செய்வாரு அப்படின்னு நம்புறார். ஆனா கத்தோலிக்க சபை அது ஒத்துக்கல. கம்ப்ளைண்ட் போகுது அவருக்கு. எங்க போகுது? கர்தினாலுக்கு போகுது, பிஷப்புக்கு போகுது, மெட்ரானியாருக்கு போகுது, கடைசியில போப்பாடு வரைக்கும் போயிடுச்சு. அவருக்கு நோட்டீஸ் எல்லாம் கொடுத்து பாரு, இதெல்லாம் விட்டுறியா, நம்ம கத்தோலிக்க சபை கோட்பாடு ஒத்து வராது. இவரு அதை விட மாட்டேன்னுட்டார்.
கடைசியில் ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. என்ன முடிவு எடுத்துட்டாங்க? என் காதால கேட்டதை சொல்றேன் கேட்டுங்க. எல்லா பங்கு கோயில்லையும் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை கால பூசையில ஒரு அறிவிப்பு வருது. என்ன அறிவிப்பு தெரியுமா? சாத்திரசன்பட்டியை சேர்ந்த பங்கு தந்தை பெர்கமான்ஸ் அவர்கள் கத்தோலிக்க சபையை விட்டு நீக்கப்படுகிறார். அவரோடு கத்தோலிக்க சபையார் யாரும் எந்த தொடர்பும் வைத்துக் கொள்ள வேண்டாம், அவருடைய பாடல்களையும் பாட வேண்டாம், அவருக்கும் கத்தோலிக்க சபைக்கு எந்த தொடர்பும் இல்லை அப்படின்ட்டாங்க. அதுக்கு பிற்பாடு வெளியே வந்தாரு. காளியார் கோயில ஒரு இடத்த வாங்கி அங்க சர்ச்சை கட்டி பாட்டை பாடி விடுதலையோடு கர்த்தர் என்ன பண்றாரு? ஆராதிக்கிறார். இங்க இருக்கிற நீங்களால் வெளியே வந்துட்டீங்களா? வரலையா? ஆமேன்னு சந்தோஷம். சில ஆளு ரசிக்கப்பட்ட பிற்பாடு ஏண்டா வந்தோம், பிரச்சனை சோதனை போற அங்கேயே இருந்திருக்கிறான், ஏண்டே சொல்லியிருக்கிறாங்க, அங்கேயே இருந்திருக்கிறான், இருந்துக, யார் வானான்றா? உனக்கு நரகம் போக ஆசையா இருந்தா போய்க்க, எனக்கு ஒன்றும் ஆட்சேபனை கிடையாது. ரட்சிக்கப்பட்டு ஞானத்தானம் பெற்ற சில ஆட்கள் சொல்றாங்க வாயை திறந்து, நான் அங்கேயே இருந்திருக்கிறான் பொழுது இங்கேயே வந்தேன்னு தெரியல. அப்படிலாம் சொல்லாதீங்க, அப்படிலாம் சொல்லாதீங்க. வந்தது நல்லதுன்னு சொல்லுங்க. சொல்லுங்க, வந்தது நல்லது. இன்றைக்கு செய்தி என்ன? பரிசுத்த ஆவியின் ஆசீர்வாதங்கள். இந்த காலத்துக்கே பேரு பரிசுத்த ஆவியின் காலம். This dispensation is called as the dispensation of the Holy Spirit, the period of the Holy Spirit. ஆதியாகம 1 மத்தேயு 1 வரை உள்ள காலம் பிதாவாகிய தேவனுடைய காலம். மத்தேயு 1 வெளிப்படுத்தின விசேஷம் வரையிலும், அவர் எடுத்துக்கொள்ளப்படுற நாள் வரையிலும் அது இயேசுவின் காலம், the period of Jesus Christ. அப்போஸ்தலர் 2 அதிகாரத்திலிருந்து இயேசுவின் 2ஆம் வருகை மட்டும் அது என்ன காலம்? பரிசுத்த ஆவியின் காலம். பிதாவாகிய தேவன் என்னெல்லாம் செய்வாரோ அதை குமாரனாகிய இயேசுவும் செய்வார். குமாரனாகிய இயேசு என்னெல்லாம் செய்வாரோ அதை பரிசுத்த ஆவியானவரும் செய்வார். 3 of them are equally valid, equally important. நீங்க எதையும் பரிசுத்த ஆவியானவரை நீங்க அற்பமா நினைக்க வேண்டாம், அதை குறைவா நினைக்க வேண்டாம், அசட்டை பண்ண வேண்டாம். பிதாவாகிய தேவன் என்னெல்லாம் செய்வாரோ அதை குமாரனாகிய இயேசுவும் செய்வார். குமாரனாகிய இயேசு என்னெல்லாம் செய்வாரோ அதை யாரும் செய்வார்? பரிசுத்த ஆவியானவரும் செய்வார். பிதாவாகிய தேவனுக்கு எப்படி மகிமை, எப்படி அவரை கனப்படுத்துகிறோமோ அதே போல குமாரனாகிய இயேசுவை, அதே போல பரிசுத்த ஆவியானவரை என்ன செய்ய வேண்டும்? நாம் கனப்படுத்த வேண்டும். உங்களில் அநேகருக்கு திருத்தம் விளங்கவில்லை. இன்னைக்கு கூட உங்கள் நிறைய பேர் திருத்தம் விளங்காது. இப்ப கூட போட்டு குழப்பிக்காதீங்க, சும்மா விசுவாசிங்க, சும்மா விசுவாசிங்க. Trinity is not a matter to be proved, it's a matter of faith. விளங்குதா? திருத்துவம் என்பது நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் அல்ல. உன் பர்சனாலிட்டியோட தேவனுடைய பர்சனாலிட்டியை கம்பேர் பண்ண ட்ரை பண்ணா அதுதான் தப்பே ஆரம்பிக்கிற இடம். அப்படி கம்பேர் பண்ணி தானே ஒன்லி ஜீசஸ் உருவாச்சு, ஜெகோவா விட்னஸஸ் உருவாச்சு. ஜெகோவா விட்னஸ் என்ற தவறான கொள்கையும் ஒன்லி ஜீசஸ் என்ற தவறான கொள்கையும் உருவானதுக்கு என்ன காரணம்? ஹியூமன் பர்சனாலிட்டியோட டிவைன் பர்சனாலிட்டியை கம்பேர் பண்ணதுனால வந்த தவறு. கம்பேர் பண்ண முடியுமா? சொல்ல மாட்டேன். என் கையும் தேவனுடைய கையும் ஒண்ணா? அப்ப கம்பேர் பண்ணி பேசாதீங்க. மனித ஆழத்துவத்தை தேவனுடைய ஆழத்துவத்தோடு ஒப்பிட்டு பேசக்கூடாது, அதை கண்டுபிடிக்க முயற்சி செய்ய கூடாது. மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவருமாயிருக்கிற தேவன். எனவே இப்ப திருத்துவத்தை பத்தி பேசல, நீங்க அதுல போட்டு மண்டையை கொழுப்பாதீங்க. ஒன்லி பிலீவ். நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நம்புங்கள் தான் சொன்னாரு. அது புருவெல்லாம் பண்ணும்படியெல்லாம் சொல்லல, அப்படியே நம்புங்க. அதுல யாருக்கா குழப்பமா இருந்தா என்கிட்ட தனியா வந்து கேளுங்க, சொல்லித்தார. சரிதானா? இப்ப நம்ம செய்தி பல இடங்களுக்கு போகுது. ஜாய் டிவில, யூடியூப்ல எல்லாரும் பாக்குறாங்க. சில ஆள் எனக்கு கமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க, என் பிரசங்கத்துக்கு எதிர் இல்லை கேள்வி எல்லாம் கேட்கறாங்க. ட்ரினிட்டியை பத்தி எல்லாம் கூட கேள்வி கேட்பாங்க. நான் நினைப்பேன், இது நான் ஆன்லைன்ல எல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. யாருக்காவது சந்தேகமா நான் என்ன பண்ணணும்? இப்போ இந்த செய்தி அவர் கேட்டாலும் கேட்பாரு. ரொம்ப நன்றி. நீங்க எந்த சந்தேகமா இருந்தாலும் திருத்துவத்தை பற்றி எல்லாம் ஆன்லைன்ல எல்லாம் விளக்க முடியாது.
நீங்க நேர்ல வந்தீங்கன்னா யாருக்கு எந்த சந்தேகமும் நேர்ல உங்களுக்கு என்ன பண்ணப்படும், சொல்லப்படும். போன் பண்ணி என்கிட்ட விசாரிக்காதீங்க. போன் பண்ணி விசாரிச்சு அது பேசலாம் முடியாது. பரிசுத்தாவின் ஆசீர்வாதங்கள் நிறைய இருக்குது, கொஞ்சம் தான் கொண்டு வந்திருக்கிறேன். நான் சொல்வதற்கு மேல அதிகமாக அவர் செய்வார். முதல் ஆசீர்வாதம், பரிசுத்தாவின் ஆசீர்வாதம் என்ன தெரியுங்களா? யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை படிக்கலாம். ரட்சிப்பை பத்தி ஆண்டவர் சொல்றார். மறுபிறப்பு. மறுபிறப்பு எப்படி நடக்குமா? ஆவியினால நடக்குமா? ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை பிரவேசிக்க மாட்டான். அப்போ ஒரு ஆள் ரட்சிக்கப்படுவதில் யாருடைய உதவி இருக்குது? ஆவியானவர் கிரியை இருக்கிறது. யோவான் சுவிசேஷம் 16:8 16:8 படிச்சு பார்த்தீங்கன்னா, பரிசுத்த ஆவியானவர் வந்தார்னா பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் கண்டித்து உணர்த்துவாரா. அப்போ ஒரு பாவிக்கு பாவ உணர்வை தர்றது யாருதான்? பரிசுத்த ஆவியானவர் தான். அவனுக்கு பாவ உணர்வை கொடுத்து அந்த பாவத்தை அறிக்கை செய்ய வச்சு அந்த பாவத்தை விடணுன்ற எண்ணத்தை தரும்போது தான் அவன் ரட்சிக்கப்படுறான். அப்போ பரிசுத்த ஆவியானுடைய முதல் ஆசீர்வாதம் என்ன தெரியுங்களா? ரட்சிப்பு. நான் விசுவாசிக்கிறேன், இங்க இருக்கிற எல்லாரும் நிஜம் போல ரட்சிக்கப்பட்டு நம்புறேன். அப்படிதானே? அப்ப சினிமாலாம் பார்க்கறது இல்லை, அப்படிதானே? தண்ணியெல்லாம் சாப்பிட்றது இல்லை, அப்படிதானே? பொய்யெல்லாம் சொல்றது இல்லை, அப்படிதானே? இல்லை, எப்பயாவது ஒரு நாளைக்கு ஒரு பொய், ஒரு நாளைக்கு ஒரு பொய்ன்னா என்ன ஆகுறது கதை? வருஷத்துல இது எங்க போய் விடும் தெரியுமா? ஒரு பொய்யும் சொல்ல மாட்டேன்னு முடிவெடுங்க. அதெல்லாம் முடியாது பாஸ்டர், அறிக்கைச்சுக்கலாம் பாஸ்டர். சில வீடுகளில் டிஸ்கஷன் நடந்திருக்குதுங்க. இந்த பாவத்தில் மன்னிச்சுடுவார், இது செஞ்சா நீ கவலைப்படாத. மன்னிக்க முடியாத பாவம் இருக்குது, அது இன்னும் நீ செய்யல, அதனால பரவாயில்ல. இடையப்பா அது மாதிரிலாம் பேசிட்டு இருக்காதீங்க, மாதிரிலாம் பேசிட்டு இருக்காதீங்க. பரிசுத்த ஆவி வந்தா என்ன பண்ணுவாராம்? கண்டித்து உணர்த்துவாராம். சமீபத்தில் ஒரு ஆளை பத்தி கேள்விப்பட்டேன். ரட்சிக்கப்பட்டாரா, பெரிய சபையில ரட்சிக்கப்பட்டாரா, பேர் சொன்னாலும் ஊரை சொல்லக்கூடாது, ஞானத்தாலாம் எடுத்தாரா, பரிசுத்தாவியெல்லாம் பெற்றாரா அப்படின்னு பொண்ணு மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டாங்க. கல்யாணம் பண்ணி 4ஆம் நாள் அவர் கேட்குறாரு ஒய்ஃபுக்கிட்ட, இன்னைக்கு ஒரு புது படம் வந்திருக்குது, இன்னைக்கு தான் ரிலீஸ் ஆச்சா, போயிட்டு வரலாம் வரையா, டிக்கெட் புக் பண்ணிட்டேன்னு கூப்பிட்டாரா. இந்த அம்மாவுக்கு திடீர்னு தூக்கி வாரி போடுச்சா. நீங்கள் ரட்சிக்கப்பட்டதா சொன்னாங்களே அம்மா, இப்போ அதுக்கு என்ன? நீ ஞானத்தான் எடுத்ததா சொன்னாங்களே, அதுக்கு என்ன இப்போ? ஆமாம், அப்போ சிவோ இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லைன்றாரா. உங்களை யாரும் அப்படி இருக்கிறீங்களா? ஐயா சோத்திரம் மாத்தீங்க. பரிசுத்த ஆவியானுடைய முதல் உதவி என்ன? ரட்சிப்பு. ஓகே, ஆவியானுடைய அடுத்த ஆசீர்வாதம் என்ன? அப்போஸ்தலர் 1:8. எவ்வளவு ஆச்சரியமான வசனம் பார்த்தீங்களா? பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது என்ன பண்ணுதான்? He strengthens you. உன்னை பலப்படுத்துகிறார், உன்னை பலப்படுத்துகிறார். 2 தீமோத்தேயு 1:7. நீ பரிசுத்த பெற்றுட்ட ஒரு தைரியம் வரும், பரிசுத்த பெற்றுட்டா ஒரு பலன் வரும். தைரியம் என்ன? அப்பா அம்மா எடுத்து பேசுற தைரியம் இல்ல. நீ ஏதாவது அந்த வம்புல போய் இறங்கிடாத. தைரியமா போய் பாஸ்டர்கிட்ட எடுத்து பேசுற அந்த தைரியம் இல்ல. பிசாசு எடுத்து நிக்கிற தைரியம், உலகத்தை எடுத்து நிக்கிற தைரியம், மாம்சத்தை எடுத்து நிக்கிற தைரியம். ஆண்டவர் தைரியத்தை தருவார். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். புது திராட்சரசம் ஆகிய பரிசுத்த ஆவி ருசித்த உனக்கு எனக்கும் எவ்வளவு பெரிய தைரியம் இருக்கணும். பிசாசுக்கு விரோதமா, உலகத்துக்கு விரோதமா நமக்கு என்ன இருக்கணும்? தைரியம் இருக்கணும். பயப்படாதே, பயப்படாதே. எத்தனை தெரியுமா வசனம் இருக்குது? நாளை தினத்தை குறித்த பயம், வருங்காலத்தை குறித்த பயம், எதை பார்த்தாலும் பயம் பயம் பயம். பயப்படாதே, பயப்படாது. நான் உன்னை மீட்டு கொண்டேன், நான் உன் தேவன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஒருத்தர் சொல்றாரு, இது என்னங்க பெரிய பாக்கியம், நான் உன்னை தாங்குண்டான்னு சொல்லக்கூடாதா? என்னுடைய கரத்தினால தாங்குன்னு சொல்லக்கூடாதா? என்னென்ன விளக்கம் கொடுக்கிறார் பாருங்க. என்னுடைய நீதியின் வலது கரத்தினால்
இது எவ்வளவு பெரிய கிரேட் பிரிவிலேஜ் தெரியுங்களா? சரி போட நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படியே சொன்னாரு. என்ன சொல்றாரு? என்னுடைய நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன், நீ பயப்படாதே, நான் உன்னை மீட்டு கொண்டேன், நான் உன் தேவன். இனி யாரும் பயப்படக்கூடாது. நீங்க பிசாசுக்கு பயம்பாற்ற ஆளா இருக்கணும். யூ ஷுட் பி a threat to the devil. நான் அடிக்கடி இந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறேன். உங்களுக்கு அர்த்தம் விளங்குதா? யூ ஷுட் பி a threat to the devil. என்ன அர்த்தம்? நீங்க பிசாசுக்கு என்ன காட்டணும்? பயம் காட்டணும். உங்களை கண்டா யார் பயப்படணும்? இவன் ஜெபம் பண்றான், எனக்கு எதுவும் மம்பு வச்சிருவானோ, எனக்கு எதுவும் ஆப்பு வச்சிருவானோ அப்படின்னு அவன் பயப்படணும். நீ பயந்துன்னு உட்காந்துக்கிறேன். எலுமிச்சம் பழம் போட்டா எதுவும் நடந்துருமா? அங்கே மிளகாயெல்லாம் சுட்டு போட்டுக்குது தெருவில், காலை வச்சிடலாமா வானாமா ஒதுங்கி போகலாமா நினைச்சிருக்கிறே இல்லையா? சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், அவைகள் ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டாது. எத்தனை பேர் நம்புறீங்க அதை? இங்க இருக்கிறப்ப எல்லாரும் யாரா மாறணும்? பிசாசுகளை துரத்தவங்களா மாறணும். டிமன் டிரைவர். உங்களுக்கு என்ன பேர் கொடுக்கணும்? டிமன் டிரைவர், பிசாசை விரட்டுகிறவர். உங்க ஏரியாவில் யாருக்கா பிசாசு பிடிச்சிருந்தா உங்களை கூட்டிட்டு போகணும். நீங்க போய் என்ன பண்ணிட்டு வரணும்? துரத்திட்டு வரணும். பிரைஸ் தி லார்ட். அப்போ பரிசுத்த ஆவி அடுத்தது என்ன கொடுக்கிறாரு? பலனை கொடுக்கிறார். அடுத்தபடியா பரிசுத்த ஆவி என்ன கொடுக்கிறார்? நல்ல பண்புகளை கொடுக்கிறார். கலாத்தியர் 5:22-23 வசனங்கள்ல நீங்க வாசித்து பாருங்க. கிறிஸ்தவ வாழ்க்கையில பண்பு ரொம்ப முக்கியம். பண்பினால நிறைய பேர் ரட்சிக்கப்படுவாங்க. இது அநேகருக்கு தெரியறதில்லை. மகாத்மா காந்தி இயேசு பக்கமா ஈர்க்கப்பட்டதற்கு அடிப்படை காரணமே இயேசுவின் பண்பு தான். அகிம்சை என்ற கொள்கையை நீ எங்க கத்துக்கிட்டீங்கன்னு பேப்பர்காரன் கேட்கறான், பத்திரிகையாளன் கேட்கறான். மகாத்மா காந்தி சொல்றாரு, என்ன சொல்றாரு? அது இயேசுகிட்ட இருந்து கத்துக்கிட்டேன். இந்த நாடு சுதந்திரம் வாங்குவதற்கு அகிம்சை என்ற ஒன்றை பயன்படுத்தி வெற்றி பெற்றுட்டீங்க. இது எங்க கத்துக்கிட்டீங்க? இயேசுகிட்ட கத்துக்கிட்டேன். அப்ப நம்ம நாடு சுதந்திரம் அடைஞ்சதுக்கு இயேசுவின் கொள்கை தான் காரணம். நம்ம நாடு சுதந்திரம் பெற்றதுக்கு யார் காரணம்? இயேசுவின் கொள்கை தான் காரணம். அப்ப இயேசுவின் கொள்கை எவ்வளவு பேர் இருக்குது பாருங்களேன். இயேசுவின் கொள்கை எவ்வளவு பேர் இருக்குது பாருங்களேன். முன்னாள் ஜனாதிபதி ராதாகிருஷ்ணன் பதவியேற்ற பிறகு அவருடைய நண்பர் கேட்கிறாரு, டேய் பெரிய ஆளா ஆயிட்டியாடா, எனக்கும் ஒரு வழியை சொல்லித்தாடான்னு கேட்டா அவர் சொல்றாரு, போய் பைபிள் வாங்கி படிட்டான்றாரு. டாக்டர் ராதாகிருஷ்ணன் பைபிளுக்கு கமெண்ட்ரி எழுதியிருக்கிறாரு. எத்தனை ஆச்சரியமான காரியம் பாருங்க. அவங்களாம் இயேசுவின் பண்பினால் ஈர்க்கப்பட்டாங்க. பரிசுத்த ஆவியில என்ன இருக்குது? பண்பு இருக்குது. கலாத்தியர் 6:1 படிச்சு பாருங்க. கலாத்தியர் 6:1. சகோதரரே, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோட. நம்மால் அப்படி போதில்லை. டாய் என்ன பண்ண நீ, என்ன சங்கதி, உன்னை என்ன பண்றோம் பாரு. ஆனா என்ன பைபிள்ல போட்டுக்குது? ஆவிக்குரியவர்களாகி நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடு, ஸ்பிரிட் ஆஃப் மீக்னஸ். பரிசுத்த ஆவி பெற்றவங்க என்னவா இருப்பாங்க? சாந்த குணமுள்ளவர்களா இருப்பாங்க. பரிசுத்த ஆவி பெற்றவங்க எப்படி இருப்பாங்க? சாந்த குணமுள்ளவர்களா இருப்பாங்க. நீடிய பொறுமை, சகிப்புத்தன்மை இருக்கும். இப்ப நிறைய பேர்ட்ட சகிப்புத்தன்மை கிடையாது. நமக்கு அருளப்பட்டிருக்கிற பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. அப்ப அன்பு இருந்தாங்க என்ன இருக்கணும்? சகிப்புத்தன்மை இருக்கணும். சகலத்தையும் சகிக்கும். யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல. பிரைஸ் தி லார்ட். நடந்த சம்பவம் சொல்றேன் கேட்டுங்க. ஆமா, சட்டசபையில முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்களை எதிர்கட்சி தலைவர் ஒருத்தங்க கிண்டல் அடிச்சு அவர் அவமானப்படுத்துறதுக்காக பேசிட்டாங்க. அவர் ஒரு குறிப்பிட்ட பிரச்சனையில ஜெயிலுக்கு போயிட்டு வந்தார். அப்ப இவங்க கேட்கறாங்க, மாமியார் வீடு நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு. யார் அவமானப்படுத்துறதுக்கு? அவர் என்ன சொன்ன தெரியுங்களா? மாமியார் வீடு நல்லா இருந்துச்சு, மாமியார் தான் இங்க வந்துட்டாங்களாம் சட்டசபைக்கு. விளங்கலையா? விளங்கல.
மாமியார் வீடு நல்லா இருந்துச்சான்னு இவரை பார்த்து கேட்டா இவர் அதை தப்பாவே எடுத்துக்கல. உடனே பதில் என்ன பதில் தெரியுங்களா? மாமியார் வீடு நல்லதா இருந்துச்சு, ஆனா மாமியார் இங்க வந்துட்டாங்களாம் சட்டசபைக்கு, மாமியார் இல்லாதான் பெரிய குறையா இருந்துச்சு அப்படின்னா சட்டசபையே ஒரே சிரிப்பா சிரிச்சு கையெல்லாம் தட்டி அவங்களுக்கு இந்த கேள்வி ஏண்டா கேட்டோன்னு ஆயிடுச்சு. உங்க லைஃப்ல கத்துங்க. என்ன நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்தாலும், என்ன யார் திட்டினாலும், யார் என்ன சொன்னாலும் சகித்து சகித்து பொறுத்து பொறுத்து ஃபேஸ் தம் வித் ஜாய், மகிழ்ச்சியோடு சந்தியுங்கள். எனவே நீங்க ஞாபகம் வச்சுக்க, பரிசுத்த ஆவி என்ன கொடுக்கிறாரு? பண்புகளை கொடுக்கிறார். ரோமர் 8:14 வாசிக்கிறோம். ஆவியானவர் வந்து அவங்களை நடத்துவார். ஆவியானவர் என்ன செய்வாரு? நடத்துவார். உங்களுக்கு எத்தனை பேரு ஆவிக்குரிய வாழ்க்கையில, சரீர வாழ்க்கையில எதை செலக்ட் பண்றது, எங்க போறது, இது செஞ்சது ரைட்டா தப்பா, செய்யலாமா வேணாமா, பல குழப்பத்தில் இருப்பீங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களை சரியான பாதையில் நடத்துவார். உன்னுடைய 18வது வயதுல நான் நாகாலாந்து போயிருந்தப்ப அங்கே செட்டில் ஆயிடலான்னு ஒரு ஏற்பாடு பண்ணாங்க. அங்கே இருந்துருன்னு சொன்னாங்க. ஆனால் ஆண்டவர் என்கிட்ட பேசினாரு, நீ கிளம்பு, தமிழ்நாட்டுக்கு போயிடு, உனக்கு ஊழியம் எங்கே தான்? தமிழ்நாட்டில் தான். ஆண்டவர் என்ன அன்னைக்கு நடத்தினதுனால்தான் இன்னைக்கு இங்கே ஒரு சாரோன் சபைன்னு ஆண்டவர் ஒன்று உருவாக்கினார். எவர்கள் தேவ ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர் தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள். ஆவியானவர் வந்து அவங்களை நடத்துவார், ஒவ்வொரு நாளும் நடத்துவார். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி, எப்படி? நித்தமும் உன்னை, வாரந்தோறும் அல்ல, நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான நாட்களில் உன் எலும்புகளை நினமுள்ளது ஆக்குவார். நீ வற்றாத நீரூற்றை போல, நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல இருப்பாய். புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டில் என்னை நடத்துகிறார். தமது நாமத்தின் நிமித்தம் என் நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். அவர் நடத்துறதா இருந்தா நீதியின் பாதையில் நடத்துவார். தப்பான டிசிஷன் எடுக்க விட மாட்டார். தப்பான பாதையில போக அவர் நடத்தினா கரெக்டான ரூட்ல நடத்துவார். உங்களை யாராவது தவறான ரூட்ல போயிட்டு இருந்தீங்கன்னா அதை வித்ட்ரா பண்ணுங்க, ரிட்ரீட் இட், தைரியமா ரிட்ரீட் இட். தவறான பாதையில போட்டு திரும்பி வந்துருங்க, யோசிக்காதீங்க. நம்ம அநேகர் பல நேரங்களில் தப்பான ரூட்ல போயிருப்போம். நீங்க நிக்கணும், ரிட்ரீட் பண்ணுங்க, நல்லது. நீங்க பாட்டு துணிகரமா போயிட்டே இருக்காதீங்க. கிருபையின் காலம், கிருபையின் காலம். ஆண்டவர் அமைதியா இருக்கிறதுனால நீங்க பண்ணதெல்லாம் ரைட்டுன்னு போயிட்டுறாதீங்க. 1 கொரிந்தியர் 12 அதிகாரம் 7-10 பரிசுத்த ஆவி வரங்களை கொடுக்கிறார். வரங்கள் என்னென்ன வரங்கள் தெரியுங்களா? ஞான வரம், அறிவின் வரம், பகுத்தறியும் வரம், தீர்க்க தரிசன வரம், வியாதிகளை சுகமாக்கும் வரம், அற்புதங்களை செய்யும் வரம், அந்நிய பாஷை வரம். யாரெல்லாம் பரிசுத்த ஆவி பெற்றுக்கிறீங்களோ உங்களை எல்லாத்தையும் கட்டாயம் ஒரு வரம் இருக்கும். ஞாபகத்தில் வச்சுங்க. பரிசுத்த ஆவி பெற்ற எல்லார்கிட்டையும் என்ன இருக்கும்? நீங்க ஜெபம் பண்ணி அந்த வரத்தை பயன்படுத்தணும். சும்மா சாதா ஜெபமெல்லாம் பத்தாது, சாதா ஜெபமெல்லாம் பத்தாது. நீங்க நல்லா ஜெபிச்சாகணும், நல்லா ஜெபிச்சாகணும். 1 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு இன்னைக்கு 1 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டேன். ஒரு அம்மாவை கேட்டேன், அம்மா ஜெபம் பண்ணுங்கம்மான்னு. முந்தா நாள் ஜெபம் பண்ணி முடிச்சிட்டோம் பாஸ்டர். என்னது எப்படி சுவாசிக்கிறோமோ அந்த மாதிரி இருக்கணும் ஜெபம். எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் ஜெபம் பண்ணி பாருங்களேன், வரம் தானா இங்க இருக்கிற எல்லாருக்கும் சொல்றேன். எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் ஜெபிச்சு பாருங்களேன், உங்களுடைய வரம் வெளிப்படும், உங்களுடைய வரம் வெளிப்படும். எழுப்புதல் எப்போ தெரியுமா வரும்? சபையில் உள்ள ஒவ்வொருத்தரும் எழும்பணிகள்லாம் எழுப்புவர் வந்துடும். நாங்க தான் உங்களை சபையில பயன்படுத்தணும், மைக்கில் பிரசங்கம் வைக்க சொல்லணும், பாட்டு பாட சொல்லணும். அதெல்லாம் தப்பான எதிர்பார்ப்பு. உங்களுக்குள்ள வரம் இருக்கும், நீங்க ஜெபம் பண்ணுங்க, வியாதி சுகமாகும், ஆத்துமாக்களை கூட்டிட்டு வாங்க. அற்புதம் நடக்கும், ஆத்துமாக்களை கூட்டிட்டு வாங்க. பேய் ஓடும், ஆத்துமாக்களை கூட்டிட்டு வாங்க. சபையோடு சேர்ந்து எந்த ஊழியத்தை செஞ்சு பாருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அடுத்தபடியா வெளிப்படுத்தின விசேஷம் 1 அதிகாரம் 10 வெளிப்படுத்தல் 1:13 வாசிக்க கேட்போம். 10 கேட்டேன், 13 கண்டேன். ஒரு ஆள் பரிசுத்த ஆவி பெறும்போது தேவ சத்தத்தை கேட்பார், தேவனை தரிசிப்பார்.
கேட்டேன், கண்டேன். அடுத்தபடியா வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசிக்கலாம். ஏறிவான் சத்தம் கேக்குது, ஆவிக்குள் ஆனா அங்கே ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருக்கிறது, அங்கே ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறாரு. பரலோகம் போயிட்டான். ஒரு ஆள் பரலோகம் போகணும்னா என்ன ஆகணும்? ஆவிக்குள் ஆகணும். ஆவிக்குள் ஆனாதான் எங்க போக முடியும்? பரலோகத்துக்கு போக முடியும். You shall be transported to heaven. பரிசுத்த ஆவி செய்கிற அற்புதங்களை பார்த்தீங்களா? எவ்வளவு அற்புதங்கள் இருக்குது. இந்த பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படணும். இந்த பரிசுத்த ஆவி உங்க மேல இறங்கணும். நீங்க தரிசனத்தை பார்க்கணும், அவர் சத்தத்தை கேட்கணும், நல்ல பண்புகளை பெறணும், வரங்களை பெற்றுக்கொள்ளணும், ஆண்டவருக்கு பிரயோஜனமா இருக்கணும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.